ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மித்தில் பிளேஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஐஸ்கிரீம் கேம் பிளே 1. ஐஸ்கிரீம் கேம் எப்படின்னா, ஐஸ்கிரீம் கடைக்காரன் சின்ன பசங்க கடத்திட்டு போகிறான், அவ்வளோதான் கேமு. ஹாரர் கேம் பிளே அப்போ சின்ன சின்ன ஜம்ப்ஸ்கேர்ஸ்லாம் இருக்கும். அவ்வளோதான், சிம்பிளான கேம். சீக்கிரமாக ஒரு ஸ்பீட் ரன் மாதிரி முடிச்சிடலாம். நம்ம சேனலுக்கு பார்க்குற வியூவர்ஸ் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். புதுசாக இருந்துச்சிருக்க சேனல் பார்க்குற வியூவர்ஸ் கொஞ்சம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். வீடியோ சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கேம் ஆரம்பிக்கலாம். ஓகே, கேம்குள்ளே போகலாம். ஓகே, கேம்க்கு என்னென்னா ஆல்ரெடி நார்மல் மோட் நான் கொஞ்சம் விளையாண்டு பார்த்தேன், டீசெண்டாக தான் இருந்துச்சு. ப்ளஸ் இந்த கோஸ்ட் மோடு, நார்மல் மோடு, ஹார்ட் மோடு, எக்ஸ்ட்ரீம் மோடெலாம் இருக்குது. நம்ம ஃபஸ்ட் நார்மல் மோட் ட்ரை பண்ணி பார்ப்போம். அங்கே கேம்குள்ளே போயாச்சு. ஓகே, கொஞ்சம் லோடிங் ஆகுது. சொன்ன மாதிரி பார்த்தீங்களா, ஐஸ்கிரீம் விற்றுட்டு இருப்பேன். ஐஸ்கிரீம் கடைக்காரன் ஒரு சைக்கோ பலகாரன்னு நினைக்கிறேன். சின்ன வயசுல கடத்திட்டு போயிட்டுருக்கான். ஓகே, இன்ட்ராக்ட் பண்ணி பார்ப்போம். சரி, நடந்து போகிறான் ஃப்ரெண்ட்ஸ். அவன் மூணு எப்படி மாஸ்க் பதிலாக ஒன்று தேட குண்டா ஏண்டா என்னடா எல்லாம் இப்படி பண்ணுறான். பிடிச்சிட்டான்டா நினச்சேன். என்ன ஃப்ரெண்ட்ஸ் வாங்கி எடுத்துட்டு இருக்கியா? பாட்டான் கன்ஃபார்ம் பார்த்துட்டான். புரிஞ்சில் எந்த பையனுமே இல்லைடா. என்ன சொல்கிறாங்க, இந்தோ இங்கே இது இருக்குன்னு இவருக்கு உண்டி கோல் இருக்கு. உண்டி கோல் ரோப் இருக்குன்னு நினைக்கிறேன். ரோப் இருக்கு. அப்போ போட்டோம்னா போட்டாச்சு, ரோப் போட்டாச்சு. சரி இருங்க, அந்த உண்டி கோலை தான் நைஸ் பண்ணணும். உண்டி கோல் 3 புல்லட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். 3 புல்லட் இருக்குது. சும்மா நச்சுன்னு அடிக்கிறான். இறக்குறான், மண்டையிலே இறக்குறான். எங்கே இருக்கான்னு தெரியல. இருக்கான் பாருங்க. டான் உண்டிகோல் அடிக்க ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஃப்ரெண்ட்ஸ் தெம்பா நடந்துறான். ஐயா சங்கட்டுண்டா. கல்லால் அடிக்காதீங்க அவனை அப்படின்னு. கல் அடிச்சு ஒன்றும் ஆகலை. சுற்றுலா சார்பான். பாட்டான். என்ன ஃப்ரெண்ட்ஸ் இவன் கல்லால் அடிச்சாங்கடா, ஒன்றும் ஆக மாட்டேங்குது. அயன் மேனாக இருப்பானோ, ஸ்டீல் மேன் பாடியா. ரொம்ப லூஸாக இருக்கேடா. சாதா லூஸா இல்லை என்ன? சிம்பிளான ஃபஸ்ட்டு கேஃபிட்டேரியா பார்ப்போம். கேஃபிட்டேரியாவில் என்னன்னா ஒரு ஆயில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆயிலும் அப்புறம் நிறைய இருக்குது. பார்ப்போம் வாங்க என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். கேஃபிட்டேரியா கொஞ்சம் சின்ன இடம்னு நினைக்கிறேன். கார் உள்ள வந்துருச்சு. ரைட்டு, சரி. இதுக்குள்ள ஃபஸ்ட்டு என்ன கேப்லேயே பார்ப்போம். ஒன்றும் இல்லை. ரைட்டா மாமே எங்கே போனான்? ஐஸ்கிரீம் கடைக்காரர் என்ன ஃப்ளேவரில் வைக்கிறீங்க தெரிஞ்சுக்கலாமா? நான் அங்கே ஆடாம ரைட்டாடே. சூப்பரா இப்படி வேண்டாம் இதுங்க வச்சுங்க. ஜன்னல் வைக்கிறாங்க. சூப்பர். இவன் சரியான டம்மி பாப்பா. இவன் என்ன பாருங்க, சுற்றி வந்துட்டு இருக்கான் பாருங்க. தொப்ப வளையிடும். சுற்றி வாடா பக்கத்தில் ஆகட்டும். இந்த போய்ட்டு அடுத்த டர்ன் வந்து யாரோடன்னு பார்க்கணும். நெக்ஸ்ட் டர்ன் வில் பி சோஃபியானா அவரோட ஐடி வந்துட்டு ஒரு இடத்துல இருக்கும். ஆனால் எந்த இடம் கரெக்டாக தெரியல. பார்க்கிங் லாட்டா இல்லை ஸ்டாலாக போயிடணும் தெரியல. வாங்க பார்ப்போம். இவன் வந்துட்டு ஸ்பீடாக நடக்க மாட்டேங்கிறான், ரொம்ப ஸ்லோவாக நடக்கிறான். நம்மளுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது. இதுக்குள்ளே போயிட்டு என்னென்னா காயின்ஸ் இருக்கும். காயின்ஸ் அதான் இன்னொன்று பொருள் இருக்கும். காயின்ஸ் இருக்கும். காயின்ஸும் ஆயிலை எடுத்துகிட்டு 1-2 இடத்துக்கு போகணும். நீங்கள் சுற்று விட்டுட்டு நம்ம செய்யலாம். மாட்டோட ஃப்ரெண்ட்ஸ் மாட்டினா வந்துட்டு இல்லை கேம் வளர்ப்பு சரியில்லை. என்னன்னா நம்ம பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், கேம் டெவலப்பர் வந்துட்டு செக் பாயிண்ட் இந்த இடத்துல வைக்கலாம். கேம் ஆட்டோ சேவ் ஆக மாட்டேங்குது. ஃபஸ்ட்லேருந்து வருது. அதை பார்த்துக்கலாம். டெவலப்பர் ஃபஸ்ட் இடத்துல கிடச்சிச்சு. சூப்பர். கண்ணை மட்டும் மாட்டாமல் இருந்தோம்னா போகணும். வியூவர்ஸ் பார்த்துருந்தீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை காட்டுங்க. ஓகே, இவன் பார்த்தீங்களா ஒரே ட்ரிக்கை யூஸ் பண்ணி நம்மளுக்கு போறீங்க. ஆனால் என்ன இப்போ இந்த பிரச்சனை அவன் வழியில் பக்கத்தில் தான் சொன்னேன். பாபா அவன் டம்மி பாபா அவன் சும்மா பாபா கதவை க்ளோஸ் பண்ணிடுவான். இதில் போயிட்டு இப்போ டக்குனு காசு எடுத்துட்டு காயின்ஸ் காயின்ஸ் இது கீழே பண்ணுமா ஹைட் புரிஞ்சுக்கலாம். வந்துடா போகிறான், இதில் வேணா தந்துடா போகிறான். ஆனா வெளியே போய் திடீர்னு புதுசாக என்ன பண்ணுறது? என்ன பண்ணலாம்? போயிடலாமா? சோழி முடிச்சு மாட்டணும் பிடிச்சிட்டான் ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிட்டான். சரி என்ன பண்ணுறது? ரீஸ்டார்ட் சொன்னலாம். இங்கே பாருங்க, தோட்டம்னா இந்த மாதிரி தான் வரும். குடிச்சிட்டு அப்படின்னா அது ஃபேக்ட்ரி போய் ஒரு சுற்றி காப்பார், ஊருக்கு போகிறோம்ல சுற்றி காப்பார் பாருங்க. ஸ்டெயிலாக போஸ் கொடுப்பான். போயிட்டு குடிச்சா ஒன்று கடத்திட்டு போய் கொண்டுடணும், முடிச்சிடணும், காலி பண்ணிடணும். இது என்ன போயிட்டு கூட்டு போய் அவன் வீட்டை காட்டிட்டு இருக்கிறது? என்ன செஞ்சது? இந்த இப்போ கேரக்டர் அதுக்கு மேலே தற்கூரியாக இருக்கும். பையனை கடத்திட்டு போயிட்டா போலீஸுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். ஆக மாட்டானுங்க நிச்சயமா. A few moments later. இல்லை என்னடா கொஞ்சம்னா சாய் கணக்கான சரி ஒரு ஆயில் கேன் இருக்கும், அது காணும். என்ன பண்ணுறது? மாட்டு விட்டு திருப்பி பண்ணுறது இல்லை வழியிலாம் எல்லா பக்கமும் வழி இருக்குது. இதுங்க இப்போ வந்துட்டு இந்த இந்த வீங்கின மண்டையனை ஏதாச்சும் மாட்டி விடணும். அந்த பக்கம் மாட்டி விட்டா வராதுங்க. நம்மளை பிடிக்கிற மாதிரியே வரானுங்க. கொஞ்சம் பயமாக இருக்கு. போட்டோம் வெளியே பண்ண பிடிச்சிருவானோ? சரி நல்லா இருக்கு. ஆயில் கேன் இருந்து ஆகும். சுற்றி போடா சூப்பர். ஆக்சுவலாக இந்த இடத்துல நம்மளுக்கு வேலை மட்டும் இருந்துச்சு. இப்போ வந்து வீசிட்டு மேப் விட்டு இங்கிலீஷ் க்ளோஸ். இப்போ வந்துட்டு ப்ளே கிரவுண்டு சரிங்க. ஓகே, இது ஃபஸ்ட்டு இந்த இடத்துல அந்த ஆயில் கேன் எடுத்துக்கலாம். ஆயில் கேன் இருக்கா? ஆயில் கேன் எடுத்துகிட்டு அதில் ஒரு சின்ன கேட் மாதிரி இருக்கும். அது வந்து ஆயில் ஊற்றி தான் தரது மாதிரி இருக்கும். பார்த்தான் சரி லேட்டாக போயிட்டேன். உள்ளே போயிட்டு இருந்தான் வரணும். இந்த இடத்துல ஒன்றே பண்ண முடியாது, பெரிய இடம். ஆனால் பையன் நல்லா சுத்தம் வைக்கலாம். வா பக்கத்துல வா, பின்னாடியே வா. பிஸ்கட் போட்ட நாய் மாதிரி பின்னாடியே வரணும். வந்தான் டைமிங் வரும். சுற்றி சுற்றி வந்தீங்க ஏதாச்சும் பண்ணணும். நம்ம அடி கொடுத்துருணும். சூப்பரு. சரிங்களா? ஆயில் யூஸ் பண்ணியாச்சு. கேட் ஆயில் ஓப்பன் மாஸ். பெட்ரோல் எடுத்து வரணும். பெட்ரோல் கேன் எடுத்துகிட்டு வந்துட்டு வந்துட்டான். அச்சை என்ன கொஞ்சம் வரான். என்ன பண்ணுறது?
சரி வெளியே போயிட்டு அங்கே தப்பி முடிக்கணும். ஆனால் அந்த வந்துட்டான் பாவி என்ன நாய் மேலே வந்துட்டு என்ன பாருங்கண்ணா நீ இவ்வளோ வந்துட்டு இருக்கோம் வரேன் எப்படி நம்ம இதுக்குள்ள போனோம் கண்டுபிடிச்சு வந்துட்டான் மோப் பிடிச்சி நாய் மாதிரி. கிளம்பு 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 ஸ்பீடாக டக்கு போயிட்டு குடு குடுன்னு ஓடி டக்கு போயிட்டு வெளியே எடுத்துருந்தாங்க. சின்ன இன்னொரு ஐடியா இருக்குது, என்ன சொல்கிறேன் நெகட்டிவ் இருக்குமா? இது ஐடியா சொல்கிறேன், ஒரு 2 நிமிஷம் இருங்க. இப்போ பாருங்க ஒன்று அச்சம் அடி பழக்கலாம். காயின்ஸ் இருக்கா? காயின்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு வரானா? காயின்ஸ் இருக்கா? இந்த காயின்ஸ் இதில் போட்டணும்னு வச்சுக்கோங்க. காயின்ஸ் போட்டு இந்த வச்சுனோம்னு வச்சுக்கோங்க. பண்ணோம்னா உள்ளே ஒரு பெயிண்ட் பால் கன்று வரும். அதை வச்சு அவன் வாயில் அடித்தோம்னா 5 நிமிஷம் 1 நிமிஷம் வாங்கிடுவான்னு நினைக்கிறேன். தேடி பார்ப்பாங்க. என்ன பண்ணாலும் இப்போ அதே மாதிரி சுற்றிட்டு வந்துட்டு ரவுண்ட் அடிச்சு விட்டு அடிச்சுட்டு நம்ம பெட்ரோல் ஃபில் பண்ணிக்கலாம். வாட்டர் பாப்பா எப்போதுமே நடந்து வா உனக்கு இன்னைக்கு இருக்குடா ஆட்டம் கச்சேரி, இன்னைக்கு இருக்குடா வா. கண்ணு எடுக்கலாம், கண்ணு 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 நல்லா கண்ணு வா பட்டம் ஃப்ரெண்ட்ஸ் டம்முடுன்னு அடிக்கிறோம். அடிச்சாச்சு எப்படி சூப்பரா? செத்துட்டான் இங்கே இருக்குங்க. இப்படி படுத்து வைக்கிறான். ஏய் நல்லா பர்றா சாப்பிடும். இனிமேல் பிரச்சனை ஒரு நிமிஷத்துக்கு பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அவனை காலி பண்ணியாச்சு. இது அந்த பெயிண்ட் இருக்குன்னு நம்மக்கிட்டே இருக்கட்டும், அதை பழக்கிறதுக்கு வேணும். ஓகே ரீஃபில்லிங். ஓகே இது இப்போ நம்ம சும்மா ஒரு கிளான்ஸை பார்த்தேன், அதனால் பிரச்சனை இல்லை, ஸ்பீடாக முடிச்சிடலாம். ஒரு டைம் தோத்துட்டோம், 2வது டைம்லாம் நடக்காது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இப்போ இந்த சீரீஸ் முடிச்சிட்டோம்னா இப்போ ஐஸ்கிரீம் ஒன்று முடிச்சிடலாம், பிரச்சனை இல்லை. முடிச்சுட்டு உங்களுக்கு என்ன கேம் விருப்பமாக இருக்கோ சொல்லு, கமெண்ட்டில் என்ன படிச்சிருக்கிறோம். உங்களுக்கு எந்த கேம் என்ன பிடிச்சிருக்கோ அந்த கேம் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். எந்திரிச்சிட்டான் அந்த கேமை கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம வந்து அந்த கேம் கன்ஃபார்ம் பண்ணுறோம். பிசி கேம் மேலே கமெண்ட் பண்ணுங்கள். பிசி நம்மகிட்ட இருக்குது, ஆனால் ஏன்னா கொஞ்சம் லோ எண்ட் பிசி, அதனால் நீங்கள் கொஞ்சம் லோ ஸ்பெக் கேம் சொன்னீங்கன்னாலும் பண்ணிடலாம். அடுத்து வந்து ஒரு பிசி கேம் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். அது கன்ஃபார்ம் என் பிசியில் ஒர்க் ஆச்சுன்னா கன்ஃபார்ம் வீடியோ போடலாம். வீக்லி ஒரு 2 வீடியோஸ் கன்ஃபார்ம் வந்துடும். அதுக்கு நீங்கள் வந்துட்டு ஒரு வீக்லி ஒரு 5 வீடியோஸ் வரணும்னா நீங்கள் சேனல் சப்போர்ட் பண்ணணும். முடிஞ்சவரை உங்கள் சப்போர்ட்டை லைக்காக கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே அது இறக்கியாச்சு. இப்போ வந்துட்டு அவன் வந்துட்டான். இப்போ வந்துட்டு திறந்துட்டு கரெக்டாக வந்துட்டான். வந்துட்டான் பார்த்தீங்களா? சொல்லலை வந்துட்டான் பார்த்தீங்களா? என்ன சொல்லலாமா? வந்துட்டான் பாருங்க. ஸோ இதில் வரட்டும் அதை சுற்றி வை. இங்கே எதுக்கு பாருங்க கேட்குறீங்களா? இங்கே வந்துட்டு ஒரு சாவி இருக்கும். அந்த சாவி யூஸ் பண்ணி பார்க்கிங் லாட்டில் நம்ம ஒரு இது ஒரு ரூமை திறக்கணும். எங்கள் ஜாக்கெட்டை காணும். இங்கே பார்த்தீங்க ஃபஸ்ட் ஸ்டெப் பண்ணி வச்சுக்கோங்க. ஜாக்கெட் இருக்கா? அந்த ஜாக்கெட்டில் தான் சாவி இருக்கும். இந்த சாவியை நம்ம எடுத்துகிட்டு பிரச்சனை பாட்டான் வந்து சாவி என்னன்னா அப்படி இதுக்குள்ளே தான் பிடிச்சிருக்கேன். இங்கே வந்துட்டான் பார்த்தீங்களா?
மாதிரி பார்த்தீங்களா ஆஃபீஸ் எடுத்தாச்சு. ஓகே அவ்வளோதான், கிளம்பிடலாம். ம் கொஞ்சம் சிம்பிளாக இருக்குது கேம், கொஞ்சம் சிம்பிளாக இருக்குது. மற்றபடி என்ஜாயபிளாக இருக்குது. அவங்க ஸ்லோவாக நடந்தோன்னா கொஞ்சம் கடியாக இருக்குது. சரி இப்போ வந்து நம்ம பார்க்கிங் லாட்டில் எல்லா வேலையும் முடிச்சிடணும். எடுத்து அந்த கெஃபிட்டேரியாவில் இன்னொரு ரூம் இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த ரூமை திறக்கணும். முடிச்சிடலாம். ஓகே பண்ணிட்டு ஆண்டோனி பெயிண்ட் படுக்கிற கண்ணு கையில் வச்சுக்கணும். பண்ணால் கடவுள் தோத்துக்கிட்டே இருக்கீடா. One eternity later. அவ்வளோதான். திறந்து என்ன அர்த்தம் போகிறோம். இது போட்டோம் ஒரு அவசரம் எடுக்கணும். நிறைய வழி செகண்ட் டைம் பார்க்கும்போது ஜெசிகா. நீங்கள் எத்தனை ஐடி கார்டு இருக்குன்னு ஒன் டைம் வந்து ஜெசிகா இருக்கு, ரெண்டாவது டைம் வந்துருக்கேன். அப்போனா ஜெசிகா ஜெசிகா யூஸ் பண்ணிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா கார்லாம் இருக்குது. கார் இருக்குது, பெட்ரோல் நம்ம எதுக்கு எடுத்தோம், கீழே ஒரு கார் இருக்குது. அந்த காரை ரீஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு வந்து நம்ம அந்த காரை வச்சு இந்த இடத்த இடிச்சு இதுக்கு அடியில் ஒரு இடம் போகும். நிறையா இருக்குச்சுன்னா முடிச்சிடலாம், நசீனை முடிச்சிடலாம். ஒரு டைம் தான் தோப்பான மித்திலேஷ் பார்த்துலாம் நினைக்கிறேன். என்ன பார்ப்பேன் பார்த்துலானா வச்சு டக்குனு மேப் எடுத்துட்டு டெஃபரியா போகிறோம். கெஃப்டேரியா போயாச்சு. கெஃப்டேரியா போயிட்டு அங்கே ஏதோ ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன். அதை எடுத்துட்டு தான் நம்ம அடுத்து போகணும். தெரியல என்ன பண்ண. என்ன பண்ணுவோம்? வாய்ஸ் பயந்து போயிட்டேன். ஸ்வீட் எடுத்தாச்சு, வந்தாச்சு. பார்க்கிங் லாட் முடிஞ்சிச்சு. என்ன பண்ணால் இது போயிட்டு இந்த ரூம் நம்பர் போட்டிருக்காங்க. இதில் ஸோ பெயிண்ட் அடிச்சு நம்ம தூங்க வச்சுருவோம். ஃபஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் பயமாக இருக்கும். பெயிண்ட் அடிச்சு தூங்க வச்சுட்டு பயமாகவே என் அப்பா அம்மா அப்படின்னா வெயிட் பண்ணிட்டு இருந்து அடிச்சு போட்டு போய்கிட்டே இருக்கணும். நான் என்ன பண்ணுறேன், ஏறி போயிருந்தா இந்த கார் இருக்கா எங்கே போனாலும் வந்தானாச்சும் முடிச்சுட்டு போயிட்டு இருக்கணும். கூட்டிட்டு தான் இருக்கு ஆளக்கான. எங்கே போனான்? ஏய் மாப்பிள்ள எங்கே போனா? மாப்பிள்ள சீக்கிரம் வாங்க.
மாப்பிள்ளை காணும் சரி வரட்டும் துப்பாக்கி வீட்டு கேன ஃபிட் பண்ணுவோம் துப்பாக்கியில் நம்ம அட்டம் பண்ணணும் அப்போ ஒன்றுமே இல்லை எங்கே ஃப்ரெண்ட்ஸ் அவனை காணோம் இங்கே இருக்கான் சுஜிரான் ஓகே இப்போ வந்துட்டு ரூம் 235 34 230 36 34 ஏங்க இப்படி தான் இருந்துச்சுன்னா எப்படிங்க எப்படிங்க இது அதுக்கு சரிங்க அப்போ நான் காரில் போயிடலாம் காரில் போயிட்டு இந்த மாதிரி காரில் போயிட்டு ஸ்பீடாக ஊற்றி போட்டு போயிட்டு படுத்துறாங்க எப்படி மேலே போகுது இப்படியா ஓட்டுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்காங்க இல்லை கார் ஏற மாட்டேங்க சொல்லிக்கிறாங்க பின்னாடி ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு ஓட்டுறது ரொம்ப இப்போ 2 வருஷம் முடிச்சுருக்கோம் நம்ம கற்றுக்கணும் பிளானிங் தான் பிளானிங் தான் சரிங்களா ஓகே வெளியே கட்டி வந்துட்டான் பார்த்தீங்களா சரியா இல்லை கரெக்டாக வராமல் பாருங்க கண்டுபிடிச்சு தெரியல பார்ப்போம் சுத்தப்பா இருங்க அர்த்தம் இல்லைங்க கீழே போயிட்டு திருப்பி படிச்சுடுறோம் ஒரு நிமிஷம் ஆகுது நண்பர்களே பொறுமை என்ன பண்ணணும் கேஜிக்கு அவ்வளோதான் செல்லாமல் எடுத்தாச்சு கேஜிக்கு என்ன எந்த போலாவா மேலே தான் நம்ம கீழே மட்டும் வந்துட்டோன்னா முடிஞ்சு சரி நம்ம ஏறணும்ல நம்மளுக்கு வந்து சோதனை வரலாம் ஓகே ஆனால் மாட்டாமல் தப்பிக்கணும் மாற்றணும் அனுப்பா அப்படி நல்லா எஸ்கேப் பண்ணலாம் எஸ்கேப் ஆயிடுச்சு ஓகே ஓகே நண்பர்களே நெய்பர்ஹுட் போனோம்
ஓகே நண்பர்களே, நெய்பர்ஹுட்டுக்கு போகிறோம். இப்போ கீ யூஸ் பண்ண தேவையில்லையா? அவங்களுக்கு நம்ம யூஸ் பண்ண தேவையில்லையா? அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க வச்சு பாருங்க. கடையில் அந்த நம்ம பையன் இருக்கான், குண்டு பையன் எந்திரிச்சான். பாவம் ஃப்ரெண்ட்ஸ், குண்டுக்குள்ளே அடைஞ்சு கிடக்குறான். அப்புறம் நன்றி சொல்லிக்கலாம்டா. ஓடிட்டு இருக்கலாம் வண்டி. இருறா குதிச்சாங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், போகிறான் பேக்கு போகுது, அப்படியே போகிறான். அந்த குதிச்ச கூட ஆட தெரியாது. சரி விடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் தப்பிச்சாச்சு. கிளாப் தட்டுறான். வைத்தியக்காரன் இனிமேல் என்னாச்சு ஐஸ்கிரீம்? என்னடா இன்னும் மிக்சி கிரைண்டரும் தெரியுதுடா. என்னடா இது? என்னடா இது மேலே வைக்கிற? கேம் கம்ப்ளீட்டட் டு பி கண்டினியூ. யூ ஹேவ் கம்ப்ளீட்டட் கேம். இப்போ செகண்ட் பார்ட் இருக்கு, நெக்ஸ்ட் எபிசோடு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கேம் முடிச்சாச்சு, சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருக்கு எனக்கு நினைக்கிறேன். நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப், லைக் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த என்ன கேம் நீ கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பட்டா.